ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 8 எபிசோட் 168 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே மீனட்டோவை தான் காட்டுவாங்க. நான் தான் இந்த ஸ்பெல்ல ஒர்க் பண்ணது. நீ 8th டேலுக்கு வந்து இந்த சீல் மொத்தமா உடையிற அந்த பாயிண்ட் அப்ப நான் உன் மனசளவுல மட்டும் தெரிவேன். சொல்ல போனா இந்த அளவுக்கு நான் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஏன்னா எனக்கு ஒன்னு திரும்ப பாக்குற ஆசையிலின் பாரு 9 டேல்ஸை பார்த்து செம கடுப்பாகும் 9 டேல்ஸ். அப்புறம் என்னோட பையன் எங்க மேல இருக்கதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு மீனட்டோ பேசிட்டு இருக்கும்போது தோக்காக இங்க வாட உனக்கு கண்டந்துண்டமா வெட்டி வீசறான் 9 டேல்ஸ். அப்பனா நான் இங்கே இருந்துட்டுமா என்ன சரிதானே நருட்டோன்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும், எதுக்காக தோக்காக என் பேரை தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்லி கேட்பான். மீனட்டோ ஏன்னா நான் தான் உனக்கு பேர் வச்சேன், நீ என்னோட பையன்டான் பாரு. நருட்டோ நான் உங்க பையனான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவான். ஆமா நான் சொன்ன மாதிரி நீ என் பையன் பாரு. நருட்டோக்கு ஆனந்த கண்ணீர் வந்துரும். 9 டேல்ஸ் தோக்காகன்னு கத்தவும் ரொம்ப கத்துறான் இல்லவன், நம்ம வேற எங்கேயாவது சைலண்டா போய் பேசலாமான்னு சொல்லி கேட்பாரு. மீனட்டோ சொடக்கு போடவும் அந்த இடமே மாறி இருக்கும். சொல்ல போனா அந்த இடத்த பார்க்கும்போது நமக்கே வார்ம் ஃபீலிங் இருக்கும். நருட்டோ கண்களை துடைப்பான். தேர்ட் ஹோக்காக உங்கள்கிட்ட எந்த விஷயத்தை பத்தியும் சொல்ல போலயே 9 டேல்ஸை பத்தின இன்ஃபர்மேஷனை சப்ரஸ் பண்றதுக்கான பாசிபிளுக்கு மட்டுமே கெஸ் பண்ணிருப்பாரு போல. மக்களுக்கு மட்டும் நீதான் என் பையன்னு தெரிஞ்சா உன்னோட வாழ்க்கை ஆபத்துல இருந்திருக்குன்னு சொல்லும் போது நருட்டோ கண்களை தொடச்சிட்டு அப்பான்னு கூப்பிட்டு வயிற்றுலயே குத்துவான். உங்க சொந்த பையன் உடம்புக்குள்ளே 9 டேல்ஸை சீல் பண்ணிருக்கீங்களே, நான் எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? க்ரோனப்ஸோட பார்வையெல்லாம் அவமதிச்சுது, என்னை பார்த்து பயந்தானுங்க. எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, மக்கள் என்ன ஏத்துக்கணும்னு மட்டும் தான் நான் விரும்பினேன். அதுக்காக ஸ்ட்ராங் ஆகணும்னு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் இருக்க சென்சேவை பார்த்தேன், கக்காஷி சென்சேவை பார்த்தேன், அப்புறம் பெர்விசேஜை பார்த்தேன். அப்புறம் தான் நான் ஹாப்பியானேன். ஏன்னா நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா அதனாலேயே அக்காச்சிக்கிங்கிற குரூப் என்ன தேடி வந்தானுங்க. அதனால இதுக்கு முன்னாடி பண்ண ட்ரைனிங்கை விட இன்னும் ஹார்டரா பண்ணேன். நான் ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆனேன். இருந்தாலுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் அக்காட்சுக்கியால கொல்லப்பட்டாங்க அப்படின்ட்டு நருட்டோ அடுத்து என்ன பேசுறதுன்னே தெரியாம நான் சந்தோஷமா இருக்கேனா இல்ல முட்டாள்தனமா இருக்கேனா எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் என்ன சொல்றதுன்ட்டு ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சிருவான். மீனட்டோ நருட்டோ உனக்கு என்ன வயசாகுதுன்னு சொல்லி கேட்பாரு. 16மா. ஆல்ரெடி 16 வயசே ஆயிடுச்சா, இது உனக்கு ரொம்பவுமே கஷ்டமா தான் இருந்திருக்கும் அப்படின்ட்டு நருட்டோ கிட்ட சாரி கேட்பாரு. உன்னை இவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாக்குனதுக்கு அப்புறமாவும் அப்பாவா இருந்து மன்னிப்பு கேட்கலாம் எனக்கு உரிமை இல்லைன்னு பாரு. கண்ணை தொடச்சிட்டு நருட்டோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்பா. ஆஃப்டர் ஆல் நான் ஹோக்காகேவோட பையன், இதையாச்சும் ஹேண்டில் பண்ணி ஆகணும்லன்பா. மீனட்டோ சிரிச்சிட்டு நான் உனக்குள்ள சீல் பண்ணது half of the 9 டேல்ஸோட சக்கராவை தான். ஏன்னா நீ அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண மாஸ்டர் பண்ணிக்கின்னு நான் நம்பினேன். ஏன்னா நீ என்னோட பையனாச்சேன் பாரு. நருட்டோ மீனட்டோவை பார்க்கவும் இதை பண்ணதுக்கு பின்னாடியுமே ஒரு காரணம் இருக்கு, ரொம்ப பெரிய காரணம். 14 வருஷத்துக்கு முன்னாடி வில்லேஜ் 9 டேல்ஸ் அட்டாக் பண்ணும்போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் பாரு. நருட்டோ என்னன்னு கேட்கவும் 9 டேல்ஸ் கிராமத்தை அட்டாக் பண்ணதுக்கு பின்னாடி அதை மேனிபுலேட் பண்ண மாஸ்டர் மைண்ட் ஒருத்தன் பாரு. நருட்டோ மாஸ்டர் மைண்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவான். அப்பவே பவர்ஃபுல் ஷினோபியா இருந்தான். அப்படிப்பட்ட எதிரிக்கு அகைன்ஸ்டா போகணும்னா அவனை தோக்கடிக்க ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பவருங்கிறது தேவைப்படும். அவன் நம்ம கிராமத்தை திரும்ப அட்டாக் பண்ணுவான்னு நான் நம்பினேன் பாரு மீனட்டோ. நருட்டோ தயங்கி சொல்ல போனா என்டையர் லீஃப் வில்லேஜுமே ஆல்ரெடி அழிஞ்சிருச்சுன்பா. நான் உனக்குள்ள இருந்து பார்த்தேன் பாரு. நருட்டோ என்ன பாத்தீங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆவான். எனக்கு ஜிராயா சென்சேவை பத்தியும் தெரியும் பாரு. அப்படின்னா 9 டேல்ஸை யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடியே வில்லேஜ் அட்டாக் பண்ணது பெயின் தான் சொல்ல வரீங்களான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. மீனட்டோ இல்ல அவன்லாம் கிடையாதுங்கவும் நருட்டோ வேற யாருன்னு கேட்பான். அவனும் அக்காட்சுக்கியை சேர்ந்தவன் தான், மாஸ்க் போட்டிருந்தான்லன்னு பாரு. நருட்டோ டோபியை திங்க் பண்ணுவான். அன்னைக்கு அவன் என்னோட எல்லா மூவ்ஸையுமே பார்த்தான், அவன் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தான், அவன் தான் பெயினை யூஸ் பண்றான் போலன்னு சொல்லவும் இல்ல பெயினுக்கு நம்ம வில்லேஜ் மேல வெறுப்பு இருக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவனோட கிராமத்தை நம்மளமாய் ஆட்கள் தான் நாசம் பண்ணதா அவன்கிட்ட சொன்னான் அப்படின்னு நருட்டோ கத்துவோம். அது சரிதான், ஆனா அந்த வெறுப்பை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாரு மீனட்டோ. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க ஒருத்தனை எப்படி இன்னொருத்த யூஸ் பண்ண முடியும்? அந்த மாஸ்க் போட்ட ஷினோபி எப்படிப்பட்டவன், எதுக்காக எப்ப பார்த்தாலும் லீஃபையை டார்கெட் பண்றான் அப்படின்ட்டு நருட்டோ கத்தவும். இந்த உலகத்துல ஷினோபி சிஸ்டம் இருக்க வரைக்கும் உண்மையான பீஸ் இருக்காது. பெயினே இதை பத்தி உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டான்ல, ஆனா அதுக்கான பதில தேடுறதுதான் கஷ்டம்னு மீனட்டோ சொல்லும் போது அமைதியை உருவாக்க இந்த வெறுப்பை எப்படி எதிர்கொள்ள போறேன்னு பெயின் கேட்ட கேள்விக்கு நருட்டோ பதில் சொல்ல முடியாம தனிப்பான்ல, அதை காட்டுவாங்க. மீனட்டோ நமக்கு பிடிச்சத பாதுகாக்க தான் போர்கள் நடக்குதுன்னு பாரு. ஹினாட்டா நருட்டோக்காக சண்டை போட்டதை யோசிப்பான். அன்பு இருக்க வரைக்கும் வெறுப்பு இருக்கும். அப்புறம் சிலர் அந்த வெறுப்புல அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. இந்த ஷினோபி சிஸ்டம் இருக்க வரைக்கும் வெறுப்புங்கிற இந்த மான்ஸ்டர்ஸ் ஆகாது, அது இன்னும் அதிக பெயின்ஸை தான் உருவாக்கும். பெயின் ஜிராயா சென்சேவை கொன்னாலும் நல்லா டீப்பா யோசிச்சு பாரு. இந்த மோசமான உலகம் தான் பெயினை உருவாக்குச்சு, அந்த பெயின் ஜிராயா சென்சேவை கொன்னா அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஷினோபியா இருக்கினாலே வெறுப்பை எதிர்கொண்டுதான் ஆகணும். நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த வெறுப்புங்கிறதோட சண்டை போட்டுதான் ஆகணும். இந்த வெறுப்பை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கான வழியை கண்டுபிடிக்க ஜிராயா சென்சே ஒன்னா நம்பினாருன்னு பாரு. இருந்தாலும் என்னால பெயினை மன்னிக்க முடியாது, என்னால மன்னிக்க முடியாதுன்பா. எனக்கு தெரியும்னு மீனட்டோ சொல்லவும் நருட்டோ ஹோக்காகே நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்கன்னு கேட்பான். அதுக்கான பதில நீ தான் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அதுக்கான பதில் எனக்கே தெரியாதுங்கவும். உங்ககிட்டயும் பர்விசேஜ் கிட்டையுமே இதுக்கான பதில் இல்லைன்னா எங்கிட்ட எப்படி இருக்கும்? எங்கிட்ட எதுக்கு அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நான் ஒன்னும் ஸ்மார்ட் கிடையாது, கிரேட் ஷினோபிலாம் கிடையாது, நான் தான்ட்டு நருட்டோ கத்திட்டு இருக்கும் போது மீனட்டோ நருட்டோட தலையில கை வச்சுட்டு எனக்கு தெரியும் நீ அந்த பதில கண்டுபிடிப்பேன்னு, ஏன்னா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு பாரு. நருட்டோவோட கண்கள் கலங்கும்.
சொல்லுவோம். நிஜமாலுமா நீங்க என்ன நம்புறீங்களான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. ஒரு பேரண்டா அவங்க குழந்தை மேல தீரா நம்பிக்கை வைக்கணும்ல. சொல்ல போனா இப்ப நான் கிளம்ப வேண்டிய நேரம், என்னோட சக்கரம் மறைய ஆரம்பிச்சிச்சுங்கவும். இல்ல இருங்க போகாதீங்கன்னு நருட்டோ, நான் அந்த சீலை ரீபில்ட் பண்றேன், ஆனா இதான் கடைசி தடவையா இருக்கும்ட்டு சீல் பண்ணிட்டு லீஃபை ரீபில்ட் பண்ணலாம். நருட்டோ உன்னால முடியும்ட்டு மறைஞ்சிருவாரு. நருட்டோ அவன் அப்பாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபோர்த் ஹோக்காகே அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சிபாக்கு டென்சேவை தாண்டியும் நைன் டெயில்ஸ் வெளியே வரதை பார்த்துட்டு பெயின்லாம் செம்ம ஷாக்காவா, இவ்வளோ இன்க்ரெடிபிளான பவரான்னு சொல்லிட்டு இப்போ இதை கட்டுப்படுத்துறதுக்கு இதை விட இன்னும் பெருசா பண்ணணும்ட்டு கையை தூக்கும் போது நைன் டெயில்ஸ் டக்குன்னு மறைஞ்சிருக்கும். என்னடா மறைஞ்சிச்சுட்டு பெயின் பார்க்கும் போது நருட்டோ சேஜ் மோட்ல நிப்பான். இந்த ஒரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா மாங்கால வேற லெவல்ல இருக்கும். நருட்டோ அந்த கிராவிட்டில இருந்துட்டு பெயினை பாக்குறதெல்லாம் தக்காளி தாறு மாறா இருக்கும். அவன் என்ன நைன் டெயில்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு மேஸ்டர் பண்ணிட்டானா என்னன்ட்டு பெயின் செம ஷாக்காவான். நாகட்டோ செம டயர்டா இருப்பான். கோனன் நாகட்டோன்ட்டு பக்கத்துல போவா. நாகட்டோவோட எனர்ஜி போகவும் சிபாக்கு டென்சை ஜுட்சுவுமே பிரேக் ஆயிருக்கும். நருட்டோ நைன் டெயில்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுல என்னோட சக்கரா டிஸ்டர்ப் ஆயிருக்கு, அது மவுண்ட் மியோபோக்குள்ள இருக்க என்னோட லாஸ்ட் ஷேடோ க்ளோனை பாதிச்சிருக்கு. அப்படின்னு பார்த்தா என்னால சேஜுட்சு சக்கரான்னு இப்ப எனக்குள்ள இருக்கிறத மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே கீழே வந்திருப்பான். நருட்டோ கீழே வந்ததை பெயின் பார்த்துட்டு அவன் ஆல்ரெடி சேஜ் மோட்ல வேற இருக்கான். டஃப் தான். நைன் டெயில்ஸோட பவர் எவ்வளவு தூரம் எக்ஸ்டென்ட் ஆகும்னு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனா சிபாக்கு டென்சேவை ஸ்டாப் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு திங்க் பண்ணுவான் பெயின். நருட்டோக்குள்ள இருந்து கட்சி வந்துட்டு நான் செத்துருவனே நினைச்சேன்ட்டு எக்ஸாஸ்ட் ஆயிருக்கும். நருட்டோ என்னாச்சு வில்லேஜ்னு அந்த பக்கம் இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பான். அவனுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாது. கட்சி இதெல்லாம் நீ தான் பண்ண நருட்டோ நைன் டெயில் ஸ்டேட்ல இருக்கும் போதுங்கோ. நருட்டோ மனசுக்குள்ள ஹினாட்டாவை கொன்னுட்டானா, லீஃப் வில்லேஜ் சேர்ந்த மக்களையும் கொன்னுட்டானான்ட்டு செம கடுப்பாவான். இல்ல அவ உயிரோட தான் இருக்கா, என்னால அவளோட சக்கராவை சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்ட்டு கையை டைட்டா ஹோல்ட் பண்ணுவான். கட்சி நருட்டோ கிட்ட நான் கவலைப்பட்டேன், நீ நைன் டெயில் ஸ்டேட்ல இருந்து வச்ச அட்டாக்ல எந்த ஒரு கேஷுவலிட்டிஸுமே ஏற்படல, அதாவது உயிரிழப்பு ஏற்படலன்னு சொல்லும் கட்சியும். நம்ம லக்கிலன்ட்டு நருட்டோ இதை கேட்கவும் தான் கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் பண்ணுவான். நருட்டோக்கு கண் கலங்கிரும். ஹினாட்டாவை காட்டுவாங்க. நருட்டோவை தான் திங்க் பண்ணுவா. நெஜி இந்த இடத்துக்கு வந்திருப்பான். 10 இவளுக்கு மோசமான அடிப்படல, ஆனா இமிடியேட்டா ட்ரீட் பண்ணி ஆகணும்பா. நெஜி மெடிக்கல் ஷினோபி யாராவது கிடைக்கிறாங்களான்னு பாக்குறான்னு தேடுவான். காய் சென்சே காமா பூண்ட சொன்ன விஷயத்தை திங்க் பண்ணுவாரு. லீஃப் வில்லேஜ் அக்காட்சுக்கி அட்டாக் பண்ணிருக்காங்க, என்னால இப்ப நகரம் உள்ள சீக்கிரம் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு இருப்பாரு. காய் இவ்வளவு மோசமா நடக்கும்னு எதிர்பார்க்கலன்ட்டு பாப்பாரு. லீஃப் ஃபுகசாக்கோவை பார்த்துட்டு இங்க ஒரு தவளை அடிபட்டு கிடக்குதுன்ட்டு அவரை கையில் எடுப்பான். நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. கண்ணை தொடச்சிட்டு பெயினை பாப்பான். பெயின் இது விஷயங்களை செட்டில் பண்ண வேண்டிய நேரங்கவும் நருட்டோ கீழே வருவான். உனக்கு ஏதாவது கொஞ்ச நாச்சு வழி புரிஞ்சுதா? ஏன்னா அந்த சேம் பெயின் உனக்கு தெரியலனா உன்னால இன்னொருத்தனை பத்தி உண்மையா தெரிஞ்சுக்க முடியாது. நீ மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்கள பத்தி புரிஞ்சுக்க முடியாது. அதுதான் உண்மை. சாஸ்கேவை தேடுறதுல யூஸ் இல்லாத மாதிரின்பா. நருட்டோ என்ன உண்மையான பெயின் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போன்பா. அவன் கூட நேருக்கு நேர் பேசணும்பா. பெயின் இதை நீ ஃபிகர் அவுட் பண்ணிட்டியா? முதல்ல ஜெராய் சென்சே அப்புறம் நீ லீஃப் ஷினோபிஸ்ல இம்ப்ரெசிவாவே இருக்கீங்க. இருந்தாலும் நம்ம டிஸ்கஷன் முடிச்சு உன் கூட பேசுறதுனால மட்டுமே எதுவும் மாற போறது இல்லைங்கவும் நான் அவனோட பேசி ஆகணும்பா. நருட்டோ பெயின் நருட்டோ கிட்ட நீ இப்ப சேஜ் மோட்ல இருக்க, சொல்ல போனா அந்த ஷூர்கின் பண்ணுவியா? அதுலயும் உன்னால 2 தான் பண்ண முடியும் இல்லையா? அப்புறம் உன்னோட சேஜ் மோடுமே போயிருன்னு சொல்லவும் நருட்டோ உங்களோட சண்டை போடுறத தவிர்த்து வேற வழியில போலேன்பா. உன்னோட 2 ஷூர்கன்ஸுமே மிஸ் ஆச்சுன்னா என்கிட்ட தோத்து தான் போகணும். நான் இனிமேலும் உனக்கு வாய்ப்பு கொடுக்கறதா இல்ல. இப்ப நான் செய்ய வேண்டியதுல அந்த 2 ஷூர்கன்ல இருந்து டாச் பண்ணணும், உன்னோட பாதி இறந்த உடலை தூக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு பெயின் அட்டாக் பண்ண வரவும் நருட்டோ இது கொஞ்சம் மோசம், ரியல் பெயினை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன்பா. கட்சி நருட்டோ கிட்ட அதை எப்படி பண்ண போறேன்னு கேட்கவும் என்கிட்ட அதுக்கான ஐடியா இருக்குன்பா. நருட்டோ பெயின் அந்த பிளாக் ராட வச்சு அட்டாக் பண்ண வரவும் நருட்டோ வேலைக்கு அந்த பிளாக் ராட பிடிச்சிருவான். கிக் வைப்பான். வேற லெவல்ல அடி விழுந்திருக்கும். பெயின் கையில இருந்து புடுங்கின ராட் மூலமா நருட்டோ அவனை காயப்படுத்திக்குவான். எப்பவுமே அந்த ராட குத்துனதுக்கு அப்புறமா அந்த ராட் மூலமா அட்டாக் பண்ணப்பட்டவங்க பெயினை சென்ஸ் பண்ணிருப்பாங்க, அதாவது ரெனேகான் தெரியும். இந்த தடவை நருட்டோ அந்த ராட் மூலமா நேச்சர் எனர்ஜி அனுப்பவும் நாகட்டோ நருட்டோவை ஃபீல் பண்ணுவான். அவன் சேஜ் மோட் மூலமா என்ன ரிவர்ஸ் ட்ராக் பண்ணிட்டான்னு திங்க் பண்ணுவான். நாகட்டோ நருட்டோ நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லவும் பெயின் செம கடுப்பாவான். அந்த ராட தூக்கி போட்டு ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணுவான். நருட்டோ ரஷன் ஷூரிகன் பண்ணிட்டு ஸ்மோக் பாம்ப போட சொல்லுவான். 2 க்ளோன்ஸும் ஸ்மோக்க போடவும் பெயின் இதோ ஃபர்ஸ்ட் ஷூரிகன் வந்துருச்சுன்னு பாப்பான். அதை ஆல்மைட்டி புஷ் மூலமா ரிப்பல் பண்ணுவான். பார்த்தா பின்னாடியே இன்னொரு ரஷன் ஷூரிகன் வரும். என்ன இன்னொன்னு ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டான் ஷேடோ ஷூரிகன் ஜுட்சு மூலமா அப்படின்ட்டு பெயின் பயப்படுவான். நருட்டோவை காட்டுவாங்க. அவனோட ஜுட்சு இன்டர்வல் 5 செகண்ட்ஸ், என்னால அதை பண்ண முடியும்பா. சேஜ் மோட் போயிருக்கும். ரசன் ஷூரிகன் அட்டாக் பண்ண போகும்போது நருட்டோட க்ளோன்ஸ் பெயினை பிடிக்க ட்ரை பண்ணும். 2 மேல் ஆட் மூலமா அட்டாக் பண்ணிட்டு பெயின் மேல ஜம்ப் பண்ணுவான். எப்படியும் அந்த ரசன் ஷூரிகனை டாச் பண்ணிருப்பான். இன்னும் 4 செகண்ட்ஸ் தான் பார்த்துட்டு பெயின் அவன் ஆல்ரெடி ஷேடோ க்ளோன்ஸோட தான் நின்று இருந்தானா, என்னோட அடுத்த ஜுட்சுவை லான்ச் பண்ண வெறும் 3 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு திங்க் பண்ணுவான். பெயின் கீழே வந்துட்டு ஆனா அவன் 2 ஷாட்ஸுமே மிஸ் பண்ணிட்டான். இது முடிஞ்சதுன்பான். அவனை சுத்தியும் பார்த்தா ஏகப்பட்ட நருட்டோவோட ஷேடோ க்ளோன்ஸ் வரும். எங்களுக்கு இன்னும் 2 செகண்ட்ஸ் இருக்குன்ட்டு சுத்து போட்டிருக்குங்க. சுத்தி இருக்க பாறைகள்ல
எப்படா இத்தனை ஷேடோ க்ளோன்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணான்னு சொல்லிட்டு பெயினுக்குலாம் அள்ளு விட்டுரும். வெறும் ஒரே ஒரு செகண்ட் தான் 0 அப்படின்ட்டு பாப்பான். நருட்டோவோட க்ளோன்ஸ் அட்டாக் வைக்கிறக்குள்ள ஆல்மைட்டி புஷ் பண்ணிருப்பான். நருட்டோவோட க்ளோன்ஸ்லாம் பின்னாடி போகாம இருக்க க்ளோன்ஸ் யூஸ் பண்ணி அந்த மூவ்மெண்ட்ஸை ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். என்ன ஷேடோ க்ளோன்ஸை இப்ப அவன் பேக்கப்க்கு யூஸ் பண்றானான்ட்டு உன மாதிரி பவர் இல்லாதவனுங்களா கிவ் அப் பண்ணணும்டான்னு கத்துவான். நருட்டோ கிவ் அப் பண்ணவே மாட்டான். ஜிரேயா சொன்ன விஷயம் தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். மனுஷங்க கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நாள் உண்மையா புரிஞ்சுக்குவாங்க. அந்த டைம் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கான பதில் ஒருவேளை என்னால கண்டுபிடிக்க முடியலனா எனக்காக அதை நீ கண்டுபிடிச்சாகணும்னு இருப்பாரு. மீனட்டோ அதுக்கான பதில கண்டிப்பா நீ கண்டுபிடிப்ப, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன விஷயத்தையும் திங்க் பண்ணுவான். ஃபோர்த் ஹோக்காகேவை சர்பாஸ் பண்ண முடியும்னா அது ஒன்னால மட்டும்தான் சொல்லியிருப்பார்ல ககாஷி, அதையும் திங்க் பண்ணுவான். நருட்டோட க்ளோன்ஸ்ல டிஃபீட் ஆயிருந்தாலும் நருட்டோ அப்படியே நிப்பான். என்ன அவன் அப்படியே நிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையன்ட்டு கடுப்பாவான் பெயின். நருட்டோ ரசங்கன் பண்றதை பார்த்துட்டு இந்த ஜுட்சுவை எறிய முடியாது, எனக்கு 5 செகண்ட்ஸ் இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் போது வேலை செய்யும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது நருட்டோவோட 2 க்ளோன்ஸும் நருட்டோவை பிடிச்சி தூக்கி வீசுங்க. என்ன கிவ் அப் பண்ண வைக்கணுங்கிறதுல இருந்து கிவ் அப் பண்ணிடுறா பெயின்னு சொல்லிட்டு நருட்டோ ரசங்கனை யூஸ் பண்ணி அடிப்பான். க்ளோசிங் சாங் எல்லாருமே பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி ஹினாட்டா சண்டை போட்டால நான் மட்டுமே வர மாதிரியான என் கிரெடிட்ஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த ஒரு வேலையை பார்த்து வச்சிருப்பானுங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த 2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறோம்பா நருட்டோ. இதுக்கப்புறமா காய்ஸ் ரூம்ங்கிற ஷோவை காட்டுவாங்க. யாமட்டோவோட ரூமை இப்ப பேர் மாத்திருக்காங்க காய் ரூம்னு. ஹலோ, நான் தான் உங்க ஃபேவரட் மைட் கைன் பாரு. இன்னைக்கு நம்மளோட கெஸ்டா கலந்துக்க போறவங்க லீஃப் வில்லேஜோட பிரைட்னே சொல்லலாம். குனோயிச்சி ஹினாட்டா யூகான் பாரு. வெக்கப்பட்டுட்டே ஹலோ சொல்லுவா. இங்க பாரு என்னோட ஷோல வெக்கப்படாம இருப்பாரு, இருந்தாலும் கொஞ்சம் ஷையா தான் ஃபீல் பண்ணுவா. காய் சென்சே பேப்பர்ல ஹினாட்டாவை பத்தி படிப்பாரு. அவர் ரொம்பவுமே இன்ட்ரோவர்ட் ஷையான பொண்ணு. ஹாபின் பார்த்தா பிரஸ்ட் ஃப்ளவர் பண்ணுவா. சினமன் ரோல்ஸும் ஸ்வீட் பீன் ஜாம் தான் அவளுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு படிச்சுட்டு ஸ்கிரிப்டை தூக்கி போட்டு இதே அவனுக்கு வேணும், எனக்கு கியூரியஸா இருக்க விஷயங்களை பத்தி நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் பக்கத்துல போவாரு. அதுதான் யூஸ்ஃபுல்லா லைவா இருக்கு இன்டர்வியூவா இருக்கும்ட்டு காய் சொல்லவும் ஹினாட்டா ஷாக்காவா. ஹினாட்டா இப்பெல்லாம் நீ நல்லாவே மெச்சூர் ஆயிட்ட, பார்க்க போனா நீ லவ் பண்ற என்னன்னு சொல்லி கேட்பாரு. அவ வெக்கப்படவும் புரிஞ்சு போச்சு, அதே தான், கேமராவை நேரா பார்த்து உன் மனசுல இருக்க விஷயத்தெல்லாம் சொல்லு அப்படின்னு காய் சென்ஸ் சொல்லுவோம். இல்ல என்னால முடியாதுன்பா, உனக்கு ரொம்பவுமே கூச்சமா இருந்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் பாரு. ஹினாட்டா அதை நான் பண்ண தயாரா இல்லைன்பா. காய்க்கு அதிலே வாங்கியிருக்க மாட்டாரு. ஆரம்பிக்கலாமா லவ் கன்ஃபெஷனை? 3, 2, 1 பாரு. இல்ல என்னால முடியாதுன்ட்டு அடிச்சு பறக்க விட்டுட்டு சிரிப்பா ஹினாட்டா.